நீ வாங்க வைக்கிற யாரு? நான் ஒரு ஜென்டில்மேன். அவர் ஒரு மென்டல்மேன். இந்த வட மதுராபுரிய பட்டினத்தை ஆளக்கூடிய கம்சா நானே தான் பூவை தேடி வந்து எதற்காக வரும்? நீ வண்டி இல்ல குட்டி வெள்ள பண்ணி மலரை தேடி வண்டி எதற்கு வரும்? மயில் மலரில் உள்ள தேனை ஐயா எலிய மீங்கிட்டாரா? ஆசைப்பட்டு விட்டேன். அவளை உட கட்டிக்கீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. கொடுக்க முடியாது அம்மா பாமா இல்ல ஒரு பெண்ணை பார்த்தால் அத்தை தங்கையாக வதைக்க வேண்டும். அதை நிறுத்தி அறைய நினைக்க வேண்டும் என்று அற்ப சுகத்துக்காக ஒரு பெண் என்று பாராமல் பாடி என்றும் இப்படி நினைக்கலாமா? இதயத்தான் இல்லையா படைக்க தெரிந்த இறைவா இவனை அழிக்க தெரியாதா அழிக்க தெரிந்த இறைவா இவனை முடிக்க தெரியாதா
இறைவா பெண்கள் சாபக படைக்க தெரிந்த இறைவா இவனை அடிக்க தெரியாதா அடிக்க தெரிந்த இறைவா இவனை ஒழிக்க தெரியாதா ஒரு பெண்ணிற்கு பாராமல் கட்டி அடைத்து முத்தம் வலிக்க மறுத்ததுனா இப்படி நாட்டை கொண்டு சித்திரவதை செய்கின்றாயே அண்ணவா, கோவிந்தா. ஏய், எனக்கு கிடைக்காத பொருள் இந்த உலகத்துக்கு யாருக்கு கிடைக்கும்? சொல்ல பாஸ், என்ன செய்ய போறேன்? என் குழந்தைகளா, என் கண்மகளா, எதற்காகமா என்ன ஆபத்து? எங்களுக்கு ஆபத்து என்று நினைத்தது என்ன தெரியுமா? என்ற கட்டிலே கம்பளமாகி குளத்திலே சோகம், கண்ணிலே நீர், இல்லம்மா மனக்குழப்பம். மனக்கோலத்தோடு வரவில்லை, வேதனையோடு வருகின்றோம். வேதனையா? இதற்கெல்லாம் காரணம் தான் யார்? உடைய மகன் இருக்கின்றானே, என்னுடைய மகன். ஆமா, கத்தனா கத்தனால் ஏற்பட்டிருக்கிறது. கத்தனுக்கு அப்பா சொல்றா, அப்பப்பா சாப்பிடுறியா? அதான் சோறுவா. வாடா ராஜா, வாடா பாவிக்கு, வாடா. ஏய், சிரிக்காதே. வாடா பண்ணிட்டு செத்து போடுவேன் நானு. உன் சிரிப்பை கட்டாவே எனக்கு அப்படியே சிரிக்காதே. ஏய், காமிக்கை. என்னுடைய மகன் நகர்வன செல்கிறான், உடனே செல்ல வேண்டும். அவனுக்கு நல்ல அறிவுரைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அவனை பாதுகாப்பு அழைக்கணுமானாலும் சொன்னேன். ஏய், என்னடா நடந்தது? எங்கள் கண்ணீரோடு ஓடி வந்து எங்கள் கண்ணீருக்கு காரணம், நாங்கள் துன்பத்திற்கு காரணம், அழிவதற்கு காரணம் உன்னுடைய மகன் கப்தன். இல்லங்க, நாங்க கிடையாதுங்க, எல்லாம் மருந்தாட்டு நடந்த வேலை. யாரு? இந்த பசங்க மாவு மில்லுக்கு போய்க்கிறாங்க, மிளகா தூள் அரைக்கல, காய வச்சுக்கிறாங்க, கண்ணை விழுந்து அழுதுக்கணும் வந்துக்கிறாங்க. மருந்தாட்டு என்னடே? நீ என்ன நாடு? சுடுகாடா? நான் ஆட்சியில் எடுத்துக்கின்ற நாடு என்னடா நாடு? கடையில பாருங்க, வடமதுராபுரி பட்டி. வட மதுராபுரி பட்டினம். இந்த வட மதுராபுரி பட்டினத்தை சீர சிறப்புடன் ஆட்சி புரிந்து வருகிறேன் என்றால் அந்த முக்கரசை நீங்க சந்தேகப்படுறத பார்த்தா டேய், நாங்க நாவோ குடிச்சுட்டு பொம்பளைங்களை மறங்க உள்ளத உள்ளபடி தகவலை சென்றி அங்கே என்ன நடந்தது என்பதை உள்ளதை உள்ளபடி ஒழியாமல் உண்மையை நீதான் குறைக்கிறேன் ஐயா. சொல்லு. சொல்லுப்பா. நான் உத்தரவு வாங்கி கொள்கிறேன். எதுக்கு உத்தரவு கேட்பாங்க? ஏன்னா இதெல்லாம் சுடுகாடா இது? இல்ல அச்சந்திர கோவிலா இது? குளத்தை வச்சுட்டு உத்தரவு கேட்பாங்க. அறிவு கட்ட பாரு. எவ்வளோ சொத்து சொதை வச்சிருக்கலாம்,
வீட்டுக்கு போய் குடியிருக்கிறது சுடுகாடு. ஒரே ஒரு வீடு. டேய், அடுத்தவளை பார்த்து இருக்கிறவன் இல்லாதவளை பார்த்து போறோம்னு சொல்லக்கூடாது. ஆமாங்க. மாடி கட்டிருந்தாலும் வேலி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கோடி கணக்கில் சம்பாதிச்சு பணம் வச்சிருந்தாலும் சரி, செத்துட்டாக்கா வீட்டுல பதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பொதுவான வீடு ஒண்ணு இருக்குது. அதுதான் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு. அனைவருக்குமே பொதுவான வீடு. அதான் புறம்போக்கு. புறம்போக்கு அவர் இல்ல, மக எப்பேற்பட்டவர். அதானே உண்மையை சொன்னா என்ன உயிரா வைப்பாங்க. உள்ளதை உள்ளபடி உண்மையை உரைக்க வேண்டாம். என்ன சொல்லிருக்கிற நானே சொன்னதையே செய்யுமா கிளிப்பிள்ளை 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 சொல்லு. இந்த நாட்டு பொறுப்பை உன் மகனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனிதனிடத்தில் எது இருக்கக்கூடாது தெரியுமா? மது, பாதை, சூதை, களவு, பொய், இந்த பஞ்சமா பாதம் என்று சொல்லக்கூடிய 5 எவன் ஒருவன் செய்யாமல் இருக்கின்றானோ அவன் தான் நல்லவன், குடிமகன், நற்பெயர் சொல்லக்கூடியவன், நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவன். இந்த நாட்டை அப்பேற்பட்டவன் தான் ஆள வேண்டும். என் மகனுக்கு அறிவுரை சொல்லி உங்க மகன் அப்படித்தாங்க இருந்தாரு. இந்த நாட்டு பொறுப்பை வெள்ளிக்கிழமை ஒப்படைக்கிறேன். ஆமா, விடியற்கால வெள்ளிக்கிழமை சந்தோஷத்தை கொண்டாடலாம். என்ன படிங்க கொஞ்சோண்டு வாங்கணும். என்னது மத்த அதுக்கு உனக்கு பாதி வச்சுக்கிறேன் நான். கொஞ்சமா தான் வாங்கணும். அதுல பாதி வச்சிருக்கான். என்ன ஒரு கேஸ் தான் வாங்கணும், அவ்வளவுதான். அது கொஞ்சமா என்னது என்னது கேஸ்? அதுதாங்க என்ன அதான் சரி. மது மது குடியா மது இல்ல மது. ஏய், சத்தமா சொன்னானே கால போவாத பைமாசம். மது 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 ஆளு டேய் ஆளு வேற கஜா சொல்றா டேய் ஆளு ஆனா வேலை அது யாருக்கு பொறுத்தா? எனக்கு பொறுத்தங்க. ஐயா சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக மதுவா கம்மன தாத்தா அரங்கா அப்பனுக்கு பயப்படுத்தா, பிள்ளைக்கு பயப்படுத்தா. சொல்லு சொல்லு என்ன சொல்லுங்க? பழ சொல்ல ஒரு பழா போயிட்டு வாங்கிட்டு நல்ல நெடுக்க பொழுதுட்டு எண்ணெய் எடுத்தாந்து வச்சுக்கினேன். நீ பட்டி எடு, நான் பாய்த்த பிச்சு பிச்சு அது வேற பழாவா சும்மாதார பழாப்பழமா சொல்லிக்கிறேன். பலாப்பழத்துல தாங்க பாரத போரே வந்தது. உண்மை உண்மை உண்மை. போகட்டுங்க. ஒரே ஒரு சொலைக்காக. ஆமாங்க, ஒரு சொலைக்குதான். ஆமா, சண்டியா அந்த ஒரு சொலைக்குதான் ஆண்டவருக்கு ஆளு ஒண்ணு கொடுத்து மத்ததெல்லாம் துணின்னு கொடுத்தாங்க. அப்படி இருக்க கூடாது. பேர் பாதியா எள்ளுக்கா குழந்தை மாதிரி பேர் பாதியா இருக்கணும். ஆமாங்க, அதனாலதான் மதுவுக்கு ஆசைப்பட்டு மதுவை உண்டு. கொஞ்சமா தான், அதிகமா இல்ல. அதிகமா சாப்பிட்டா தான் ஓவராமா. பாத்தியா இல்லையா? சாப்பிட்ட உடனே அந்த மூளை சொன்னீங்களா, மூளை அந்த மூளை குழம்பி போச்சு. குழம்பி விட்டு நாங்க குழப்பலான்னு போனோம். நீங்க என்ன குழப்பம்? என்ன தாத்தாவா இருப்பா, அப்பா கொடுப்பாரு. அடுத்தது கை பாவன யாருன்னா ஒண்ணு ஏற்ற உடனே நான் எவ்வளவோ அடக்குற முக்கிய இல்ல. சொல்றா ஐயா அவரு சொன்னாரு, இந்த கிழிச்சிருப்பு அடக்கணும். அடக்கிறா கில்மா என்ன கில்மா? அதான் ஓலை வெட்டுறது. அப்படின்னா இல்லடா. நீ அம்மா வச்சுக்கல சுவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ரகசியத்தை பட்ட பகல்ல அரசபையில சொல்லலாமா? நானாவது வெளியே சொல்லுகிறேன் வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுங்கிறாங்க.
மீது ஆசைங்க. ஆசை கொண்டு ஒரு ஆண் மகனாக பிறந்தா ஏய், பெண்கள் மீது ஆசைப்படாத இருப்பான். அதுவேளை, ஆசைப்படாதவன் எவனுமே இருக்க முடியாது. ஏய், மது அருந்தையவுடன் ஏய், ஆசை வந்துடுச்சு. ஓடி போனேன். என் கூட போன தங்கச்சி வாடின்னு கூப்பிட்டேன். கூட கொண்டு. எதுக்கு எதுக்கு நீ எதுக்குடா? இருமா, இருமா. ஏய், எதுக்கு கூப்பிட்டேன்? ஆம்புலன்ஸ் போட்டு கொடுமான்னு கேட்டேன் நான். இல்லம்மா, இல்ல அண்ணா எனக்கு சைடுக்கா? என்ன ஆப்பா இதுதான் போதும். சைடு சாது. சைடு தங்கச்சிக்கிட்ட போய் கேக்குறேன். வேற யாரும் மாலை இல்ல உனக்கு. அடிப்பாங்க வேற. ஏய், மாலை இல்லடா. ஏண்டா, என் தங்கச்சி எல்லாம் எல்லாத்துக்கும் தான் துணி கட்டுறேன். எதுல துணி கட்டுறேன்? சரி, சரி. கூட பிறந்த தங்கச்சி போய் கேக்குறாங்களா பாவி? இன்னும் ஊரா முடி தங்கச்சியா கேட்பாங்க. சரி, கேட்டேன், கேட்டங்க. கேட்டேன். மது சாப்பிட்ட உடனே நம் நாட்டு மக்கள் மக்கள். சாரை 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 ஏய், அவர்கள் வேலை செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்க வேலையை செய்யறோம்ல. ஆகினாலே கத்தியை தீர்த்தவில்லை, எங்கள் புத்தியை தீர்த்தில்லை, நரம்புகள் முறுக்கேறியது, இறங்கினோம் காமண்டில். நிலையிலே வேலைக்கு சென்று கொடுத்த பெண்களை கற்பாய்ச்சி கீழே இருக்கும் வகை கட்ட பகலத்தை என போட்டு கொண்டு ஐயா, விளக்கு ஒளிவிட்டு பிரகாசமா எரியணும்னா அது என்ன வேணும்? தூண்டுகோல். தூண்டுகோல். விளக்கு எரியறதுக்காக மங்களா இருக்க பொழுது அதை கொஞ்சம் தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வைப்பாங்க. அப்படி தள்ளினாக்கா அது சுடர் விட்டு எரியும், வெளிச்சம் அதிகமா கிடைக்கும். அதுபோல இவன் மங்களால விளக்கை தூண்டுகோல் யாரு? தூண்டுகோல் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் என்னப்பா? எங்கேயோ இடி நிக்குதுன்னு பார்த்தப்பா. தூண்டுகோல் யாரு? அவன் தான் செஞ்சான். நான் ஒண்ணும் செய்யறத பாரு, நீ வேணா பாரா. அட பகல் பகலுக்கு யாரு? இத்தனை ஆண்டு காலமாக நான் நடத்திய ஆட்சி வீணாக போய்விட்டது. நாடு வீணாக போய்விட்டது. இனி நாடு உழைப்பு கிடையாது. நாட்டு உழைக்க படிவிட்ட ஆட்சி நானே ஆட்சி போகிறேன். ஆமாண்டா. என்ன பாப்பா? நாட்டை கொடுக்க மாட்டேன்டா. நாட்டை கொடுக்க நாட்டை கொடுக்க மாட்டேன். ஆமா. இனிமேல் கொண்டு நாட்டை இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன். இந்த நாட்டை நான் தான் உயிர் உள்ளவரை சொல்றேன். என்னதான் தவறு செய்தாலும் உங்களுக்கு பிறகு நாட்டை ஆளும் தகுதி உடையவர் யார்? இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பா. 1000 நான் தப்புகள் செய்தாலும் நாட்டை ஒப்படைச்சிருங்க. நல்ல முறையிலே பாதுகாத்து வருவார். அறுவத்த பாறை என்ன தப்பு செஞ்சோம்? கற்பு அழிச்சோம். அதுக்கு பாதி நாடு யாருன்னா கொடுத்து பாதி நாடு நாட்டு கொடுக்கணுமா? உள்ள போற ஆளுங்க வந்து அப்படித்தானே இருக்க. இறுதியாக இந்திரன் கற்றது பெண்ணாரே, சந்திரன் கற்றது பெண்ணாரே. இந்த உலகத்திலே நம்ம ஆளு கட்டது பொம்பளை ஆளுதான். டேய், உள்ள குறிக்க வச்சு இழுத்துட்டு ஓடுவாங்க. அவர்கள் எல்லாம் தேவர்கள். ஆனா பாதி கொண்டு தவறு செய்ய முடியாதுடா. முடியாது. டேய், சட்டி விட்டாடா. பையன் என்னென்ன பேசுறான்? விக்கி, நீ அவனுக்கு
கபடி கபால் பெரியதா பேசுறாங்கப்பா. ஏய் இந்தாங்க ஐயா. பயமா சொல்றா. நான் பேசுறேன்ப்பா யாரா பேசுறாங்க நாட்டை எனக்கு ஒப்படைக்க முடியாதா? அந்தமா 4 வார்த்தை ஓலறணுமா உள்ள போனோமா அடிக்காதப்பா அர்த்தம் பகுதி இல்லையா இனிமேத கொண்டு தராதரம் இல்லையா ஏன் எங்களுக்கு ஆண்மை இல்லையா நாங்க என்ன பண்றது பெற்றவங்க பேச்சு கேளுங்க. ஏன்னா, வளர்த்த ஆளாக்கிறவங்க எந்த காலத்தை உருவாக்கி தர மாட்டோமா? எங்களுக்கு உருவாக்க தெரியாதா இனிமேத கொண்டு நீங்க பேசவே கூடாது. இதுதான் உங்களை கையாள ஏய், இனிமேத கொண்டு இந்த நாட்டுக்கு நானே மன்னர். ஏய், கண்ணா! நீ எக்கேடு கட்டு போடா. நீ எக்கேடு கட்டு போடா. எக்கேடு கட்டு போடா. நீ அழைத்து அடி வாங்கி நான் சாப்பிடுறதை விட நானே போய் பாதாள சிறையில உட்காந்து அடுத்தது எங்க கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்கு தெரியாது. மண்ணு உள்ள வைக்கிறதை விட நான் சிறைச்சால உயிரோடு அவ்வளவு பேர். அதனால அதனாலே நாட்டு மக்கள் தப்பா பேசுவாங்க அப்ப நாட்டு தான் வாங்கிட்டாங்க உன் கையால பெருமையா சொல்லி வாங்கிட்டு போட்டு போ நானா அப்ப நான் போடுவா டென்ஷன் பத்தாத மாமாவா போ கவலைப்படாதீங்க 5 மணிக்கெல்லாம் எடுத்து போய் சுடுகாட்டுல சேர்த்து அவன் என் கையால முடிச்சு விட்ட மாட்டேன்டா. நீயே முடிச்சு விட்டு கொள்ளு. அது வரையிலும் என்ன தத்தாலே இந்த நாட்டை இந்த வடமதுராவை பட்டணத்தை உங்கள் மகன் கம்சனால போகிறார் இறச்சவழி என்னடா? ஆறாகலகத்தில் அடைத்து வைக்கலாம் பாத்தீங்களா விக்கி என் ஒன்னாவது பிள்ளைய திட்டு அப்பனுக்கு தேகதித்தான் ராஜா ராஜா இன்று எனக்கு விளக்கு போடுறேன் அவனை நம்புற நீ எந்த கதி அவனை கொஞ்சம் ஒரே ஒரு கடைக்கன் பாருப்பா துரியோதனா அந்த பார்வையில் ராஜா வெடித்து அந்த சிரிப்பு என்னை அடிப்பதற்கு வெட்கம் வெட்கம் எடுத்து பார்த்தாயா மணிமகுடம் நவரத்தன மணிமகுடம் ரொம்ப காலமா உள்ளே இருந்தது ஐயா நவரத்தன மணிமகுடம் இந்த மணிமகுடத்தை சூட்டிக் கொண்டு இந்த வடமதுரம் நம்ம இப்படிலாம் தான் அப்பா அம்மா வளர்க்கலாம் ஆகையா இனிமேத கொண்டு இந்த வடமதுரப்பட்டினத்தை யார் ஆள வேண்டும்? நானே தான் ஆள வேண்டும் பாபுரே, வடமதுராபுரி நாட்டு மக்களே இதுவரை ஆண்டு வந்த உக்கிரசேல மன்னரை காராகரகத்தில் மன்னர் இல்லாத நாளே சொல்ல மாட்டேனாடா பாடு பிணம் சுடும் சுடுகாடு ஆகையால் இன்று முதல் சைலன்ஸ் இந்த வடமதுராபுரி பட்டினத்திற்கு கம்சனாக இருந்தவர் கம்ச பூபதியாக மணிமொழி சுட்டுக் கொள்கிறார் கம்ச இந்த மணிமகுடம் உன் அப்பாவின் சிரசை விட உங்களுக்கு அழகாக இருக்கிறதா? இந்த சந்தோஷமான செய்தியை என் தங்கைக்கு போட வேண்டும். தேவைக்கு ரோகிணி கொண்டு வாடா.